ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கு. சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோகாரகனான சந்திரன் ஆட்சி பலத்தோட கடகமனையில் அமர்ந்திருக்கு. கேது பகவான் சிம்ம மனையில் வீட்டிருக்க, சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுது. அதே போல் சுக்கிர பகவான் இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன மனையில் போய் உச்ச பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகுது. குரு பகவான் வக்ர நிலையில் மிதுனத்தில் இருக்கார் அல்லவா. இந்த மாதம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைகிறது. கும்பமனையில் ராகு புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ குரு வக்ரமாக இருந்தார். அப்போ ராசிநாதன் வக்ரமாகி இருந்தார். ஆனால் இந்த மாதம் மார்ச் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம். அதே சமயத்தில் 7.5 சனி இல்லை ஜென்ம சனியாக உங்களுக்கு இருக்குது. மனசு தான் குழப்பம், மனதில் ஏதாவது தடை. விரையாதிபதியான சனி பகவான் உங்கள் அதாவது உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார், உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கு. அப்போ எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கு. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர், ஒரு சோம்பேறித்தனமான உணர்வுகளை கொடுக்கும். எதை தொட்டாலும் எதை செய்தாலும் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி, ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரியான ஒரு தோரணையை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மீனராசி என்பர்கள். அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது உங்கள் பிறந்த ஜாதகத்திலேயே சந்திரனோட ராகு இருக்கிறது, இல்லை சனி பகவான் அங்கே இருக்கிறது, அல்லது 8ஆம் அதிபதி அங்கே இருக்குது, 6ஆம் அதிபதி இருக்குன்னா நெகட்டிவ் உணர்வுகளை நிச்சயமாக கொடுக்கும். அப்போது இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ் உணர்வுகளை வளர்த்து கொள்வது நல்லது. நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய எந்த விஷயத்துக்கும் இந்த காலகட்டம், இந்த ஜென்மசனி காலகட்டத்துக்கு போகக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க இந்த மீனராசி என்பர்கள். மற்றபடி இப்போது உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விரயஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. குரு வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வேலையில் ஒரு தொய்வு இருக்கின்றவர்கள், வேலை கிடைக்கல என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள், ஒரு 2-3 இடம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் சார், நல்ல வேலை கிடைக்கல, எப்போ கிடைக்கும்னு தெரியல, இந்த மார்ச் மாதம் நிச்சயமாக கிடைக்கும். அல்லது வேலையில் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள், வேலையில் ஒரு பிடிப்பு இல்லாதவர்கள், இதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் இந்த வேலையில் இருக்கின்றவர்கள் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாதுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக உங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். ஏன்னா உங்களுக்கு திருப்தி தராது. நீங்கள் நல்லதே செய்தாலும் எதையாவது ஒரு குறை சொல்லி கொண்டு உங்கள் மனசை ஏதாவது ஒரு வகையில் வருத்தப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்கள் ரொட்டீனாக செய்யக்கூடிய அத்தனை வேலைகளை செய்து கொள்ளலாம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் புதுசாக நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், புதுசான ஒரு காரியத்தில் செய்ய போகிறேன்னா மட்டும் கொஞ்சம் யோசித்து
ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, 8ஆம் அதிபதி அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன், இந்த மீன லக்னத்துக்கு ஆகாதவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கார். அப்போ எதையாவது செய்ய வச்சு ஒரு வருத்தப்படக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் நிச்சயமாக உண்டு. ஆனால் பொருளாதாரத்தை அந்த பொருளாதாரத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வராது இந்த மீனராசி என்பவர்கள். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குகளை கொடுக்க வேண்டாம். அதாவது தேவையில்லாத குடும்ப விஷயத்திலும், அதாவது மற்றவர்கள் குடும்ப விஷயத்திலும் நீங்கள் இன்வால்வ்மெண்ட் எடுத்துக்க வேண்டாம். அல்லது மற்றவர்களை உங்கள் குடும்ப விஷயத்துக்கு உள்ள வராமல் பார்த்து கொண்டாலே போதும். உங்களுக்கு பெரிய பாதிப்பு என்பது இல்லை. சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவலாமா? இந்த காலகட்டத்தில் தாராளமாக வாங்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஒரு வீடு வாங்குறதுக்கு சுக்கிரன் தான் வீட்டு காரகிரகம். சுக்கிரன் உச்சபலமாக இருக்கார். திடீர்னு நினைப்பீங்க, திடீர்னு போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்போது ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயத்தை திடீரென்று இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மீனத்துக்கு நிச்சயமாக உண்டு. அப்போ வண்டி வாகனங்கள் வாங்குவதில் குறை ஏதும் இல்லை. அதே சமயத்தில் இடம் நிலம் வாங்குவதிலும் எந்த தடை இல்லை. ஆனால் டாக்குமெண்ட் மட்டும், ஏன்னா டாக்குமெண்ட்டு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகுவோடு இணைஞ்சிருக்கார். அப்போ டாக்குமெண்ட் எழுத்துக்கு காரகிரகமான புதன் ராகுவோடு இருக்கிறதுனால எந்த இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, எது பண்ணுறாலும் அந்த டாக்குமெண்ட்டில் வில்லங்கம் இருக்கா இல்லையாங்கிறத 100% செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள். ஏன்னா இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, எதையாவது மறைத்து விட்டு சில விஷயங்களில் செய்துரும். அப்போது புதிய விஷயங்கள் செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது தடை இருக்கா சார்? நிச்சயமாக இல்லை. குரு ராகு டச் ஆகுது. செயற்கை முறையில் கருவூட்டம் தடையே இல்லை. சார், எத்தனையோ செலவு பண்ணிட்டேன், எத்தனையோ பண்ணேன், இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அந்த குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மார்ச் மாதம். சார், வேலை கிடைக்குமா? சூரியன் நேராக பார்க்குறார். அரசாங்க வேலையில் என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் இந்த ஒரு மெனக்கட்டணும்னு எடுத்துக்கோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு மனசை மட்டும் ஒன்று, சார் படிக்கலாமா, படிப்பு வருமா, அடிஷ்னல் கோர்ஸ் படிக்கலாமா, படிக்கலாம், நீங்கள் நினச்சா மட்டும்தான். அப்போ உங்கள் மனசை பாசிட்டிவ் ஆக்கிட்டு செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு 100% சக்சஸ். மீனராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்ந்து பிழைக்கக்கூடிய தன்மைகளை 100% நிறைவேற்றும். சார், நான் நினைக்கிறேன் நான் வெளிநாட்டு போகணும், அல்லது வெளியூருக்கு போகணும், வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும், அதுக்கெல்லாம் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். குரு 12ஆம் இடத்தை பார்க்குது. 12ஆம் இடத்துல சூரிய பகவான் 6க்குரியவன் 12ல் இருக்கார். புதன் பகவானும் அங்கே இருக்கார். செவ்வாயும் பாக்யாதிபதி அங்கே இருக்குது. குருவின் பார்வை இருக்குது. அப்போ நிச்சயமாக உண்டு. பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் நிச்சயமாக உண்டு. என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டிய தன்மை, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 3 மணி நேரம் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த மனசுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காத தன்மை இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. 10ஆம் அதிபதியை அந்த குரு பார்க்குறார். அப்போது தொழில், வேலை, வியாபாரம் நல்லதாக இருக்க போது. ஏன்னா 10க்குரியவனான குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை தாராளமாக செய்யலாம். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். அதாவது வெளிநாட்டு எம்என்சி கம்பெனி தொடர்பு கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டாருக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற ஆர்வம் கொடுக்கும்.
அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அரசியல் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டா? நிச்சயமாக உண்டு. ஸோ லாபாதிபதி உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அப்போ பணத்தை கொடுக்கும். பணத்தை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. எஜுகேஷன், படிக்க வைக்கிறது, படிக்க வைக்கலாம். திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள், நல்லவைகள் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கும். அந்த பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு, அந்த பொருளாதாரத்தில் ஒரு பகுதி 1% 2% பொதுநலத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறத நிச்சயமாக ஏற்படுத்தும். பொதுநல தொடர்புகளை கொடுக்கும். இந்த மீனராசி என்பர்கள் ஆன்மீக எண்ணங்கள் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உருவாக்கும். ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கும். தேடுதல்களை கொடுக்கும். நான் யார், எதற்கு. ஸோ இந்த மாதிரி தேடுதல் சார்ந்த விஷயங்களில் உங்கள் எண்ணத்தை திருப்பும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய 9க்குரியவன் 12 இருக்கின்ற காரணத்தாலும் 9க்குரியவன் 12 இருக்கிறதுனாலையும் தந்தை காரக கிரகமான சூரியன் 12 இருக்கிறதுனால கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவு, அதாவது தகப்பனுடைய ஹெல்த்தை பார்க்கணும். உங்களுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் போதும். மற்றபடி இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்கிறது, குருவின் பார்வை, உங்களுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு. ஏன் குரு பார்வை நல்லதுன்னா அது உங்கள் ராசிநாதன். அதே சமயத்தில் காலச்சக்கரத்தினுடைய 9வது வீடு, பாக்கிய வீடு தான் குரு. அந்த குரு பார்க்கறதுனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள், சில நல்ல விஷயங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், அதாவது எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் இந்த மார்ச் மாதம் நிச்சயமாக இந்த மீனத்துக்கு ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நல்ல தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபட உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் வலுப்பெறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகோண பலம், திக்பலம் போன்ற பலங்களை பெற்று இருக்கின்றனவா? இப்போ உங்களுக்கு எந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? +2 படிச்சுட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.